ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நீங்களாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இன்னொருத்தர் மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஏற்ற விதமாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமானது. இப்போ கலகலப்பான ஒரு நபர் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறவரை நம்ம பேசாமல் இருங்க, அமைதியாக இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதையோ இழந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அமைதியை விரும்புகிறவங்க ஏதாவது தேவைக்கு தான் பேசுவாங்க அப்படின்னா அவங்கள பேசிட்டே இருங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு, அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசி பேசி சிரிக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். சில பேருக்கு பேசி பேசி சிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் மாறணும்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்களோட இயல்பை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி மாறணும் இல்லை இன்னொருத்தர் கூட நம்ம போட்டி போட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு, அவங்க செய்யறது பிடிச்சிருக்கு, அவங்களோட தோற்றம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும், அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையும் நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க யார மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விட ரொம்ப பிரமாதமா நீங்க வர முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கலாம். அதனால நம்ம இன்னொருத்தரை போட்டியாக எப்போவுமே எடுக்கக்கூடாது. நமக்கு நம்ம தான் போட்டி, அந்த மாதிரி நினச்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மேலே போகலாம், நம்மளை நம்ம எப்படியெல்லாம் மெருகேற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். அடுத்தது விலையை விட நேரத்தையும் தரத்தையும் தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஒரு பொருள் ரொம்பவே மலிவாக இருக்குது, ஆனால் அதை வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னா அதுக்காக பெட்ரோல் போட்டு நிறைய செலவு பண்ணி அங்கே போய் விலை குறைஞ்சதை வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக நம்ம பக்கத்தில் கிடைக்கிறதே வாங்கிக்கலாம். பெட்ரோலுக்கான காசு 2 மணி நேரம் நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறதை விட பக்கத்தில் கிடைக்கிறத வாங்குறது தான் நல்லது. அதே மாதிரி ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் தினந்தோறும் யூஸ் பண்ணுற அந்த பொருள் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் நம்ம திரும்ப பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி, ஃபேன் இதெல்லாம் நம்ம டெய்லியுமே பயன்படுத்த தான் செய்கிறோம். இது ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தால் நம்ம திரும்ப அதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட நல்ல குவாலிட்டியான பொருளாக நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பணம் அதிகம் கொடுத்தா கூட குவாலிட்டியானது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. நம்மளும் அதுக்காக திரும்ப பணம் செலவழித்து அதை எடுத்துட்டு மறுபடியும் அதுக்காக அலையணும் அப்படிங்கிற தேவையில்லை. இந்த மாதிரி இடங்களில் நம்ம பொருளோட தரத்தை தான் பார்க்கணும். அந்த பொருளை பல வருஷத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நமக்கே தெரியுது. அந்த நேரத்தில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற பணத்தை கொடுத்து வாங்கணும். கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 5 வருஷமாவது பயன்படுத்துவோம். சாரீலாம் எடுத்து பல வருஷம் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட அப்படியே புதுசாக வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதோட குவாலிட்டியை பொறுத்து. இப்படி ரொம்ப வருஷம் பயன்படுத்தக்கூடிய ஆள் நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு 5 வருஷமாவது போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுத்து வாங்கணும். நம்ம ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமே கிழிஞ்சு போகும், சீக்கிரமே ஃபேட் ஆகி அதோட கலர்லாம் மங்கி போகும். ஒரு வருஷம் போட்டு அடுத்த வருஷம் போடும்போதே ரொம்ப பழசு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப குறைவாக இறங்கிறாமல் ரொம்ப அதிகமான பணத்தையும் செலவழிக்காமல் நடுவில் அதோட குவாலிட்டியை பார்த்து அதுக்கேற்ற பணத்தை கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு பார்க்கலாம். இது நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கும். திரும்ப துணி எடுக்கிறத தவிர்க்கலாம். திரும்ப பொருட்கள் வாங்குறதையும் தவிர்க்க முடியும். அடுத்ததான் நம்மளோட லைஃப் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை காலம் தாழ்த்தாமல் உடனே செஞ்சு முடிக்கிறது. அது நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கும். தினமுமே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு நிறைய வேலைகளை திட்டம் போட்டு வச்சுருப்போம், ஆனால் அதையெல்லாம் இன்னுமே செஞ்சு முடிக்காமல் இருக்கும். காரணம் என்ன? நம்ம அந்த வேலைகளை தள்ளி போடுறது தான். இது ஒரு ஒழுங்கின்மையையும் சோம்பேறித்தனத்தையும் தான் காட்டும். நம்மளோட வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட வேலைகளை பாதியாக நிற்கிறதுனால. ஆனால் அதே வேலைகளை கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம முழுசாக அனுபவிக்கலாம். எதுவுமே பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்கிற நிறைய வேலைகள் தொடங்கணும் அப்படின்னு நிறைய வேலைகளை நினச்சி வச்சுருப்போம், ஆனால் இன்னும் தொடங்காமலே இருப்போம். இன்னையிலிருந்து நீங்கள் இப்போதே அப்படின்னு ஒரு நபராக மாறிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்போவே உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு நபராக மாறிடுங்க. அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் புது விஷயங்களை ஏற்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நம்ம உடனே செஞ்சு முடிக்கிறோம். அதனால அடுத்தடுத்து நமக்கு புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும். அதையெல்லாம் செய்கிறதுக்கு கூட நம்ம தயாராக இருப்போம். ஏற்கனவே நம்ம பழைய விஷயங்களை இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தோம் செய்கிறதுக்கு அப்படின்னா அதுவே பாதி செய்கிறதுக்கு முடியாமல் சோர்ந்து போய் உட்காந்துருக்கோம். அதில் எங்கே புதுசாக தொடங்குறது? இப்போ கடவுளே நமக்கு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பழைய விஷயமே நிறைய செய்கிறதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா புதுசாக எப்படி செய்ய முடியும்? அதனால அதையெல்லாம் செஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கடவுள் கூட நினைப்பாரு. அதனால நம்மளோட எண்ணம் எப்போதுமே ஒரு வேலை நமக்கு இருக்குதா அதை லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உடனே செஞ்சு அதை முடிக்கிறது. அன்னைக்குள்ள அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, காரியம்
சத்தியவான் அப்படின்னு. அதாவது அவர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா அந்த காரியத்தை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக மாட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு வேணும். அதோட முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக பொறுப்பாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக ஒரு இடத்துல ஓய்ந்து உட்கார மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு நபராக தான் நம்ம இருக்கணும். நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காருங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எல்லாத்தையும் அரைகுறையாக போட்டு வச்சுட்டு எல்லாத்துலேயும் பாதி பாதியாக வச்சுருந்தோம் அப்படின்னா வேலைகள் இன்னும் நமக்காக காத்திருக்கும். நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அவ்வளோ சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. காலம் தாழ்த்துறதை எப்போ நம்ம விடுறோமோ அப்போ நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிரும். அடுத்ததான் மிதமிஞ்சியதை தவிர்க்கிறது. மிதமிஞ்சியது எதுவாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோம், அந்த பேச்சினால நிறைய பிரச்சனைகளை வரவழைக்கிறோம் அப்படின்னா அந்த பேச்சை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. சாப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த சாப்பாடை கண்டிப்பாக நம்ம குறைச்சி தான் ஆகணும். எதுவாக இருந்தாலும், ஒரு தேங்காவாக இருந்தாலும் சரி, கடலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக எதை சாப்பிட்டாலுமே, கீரை கருவேப்பிலை எல்லாம் நல்லது தான், ஆனால் அதுக்காக ரொம்ப ரொம்ப அதிகமாக எதையுமே சாப்பிட முடியாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காஃபி, டீ, தண்ணி முதற்கொண்டு எதுவுமே அளவுக்கு அதிகமாக இல்லாமல் எல்லாத்தையுமே அளவோடு பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் பொருட்களுமே. நம்மளோட பொருட்கள் நம்மளோட நேரத்தை வாங்குது, நம்மளோட நேரத்தை வந்து வீணாக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சு பழகணும். என்னதான் நம்ம நிறைய பொருட்களை வாங்கி வீடு முழுக்க குவிச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. நமக்கு தினந்தோறும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான். அந்த பொருட்களை நம்ம ஒழுங்காக பராமரிச்சிட்டாலே போதும். அதுவே நம்மளோட நேரத்தை ரொம்ப ரொம்ப மிச்சமாக்கும். அதோட நம்ம மைண்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பொருட்கள் நம்மளை சுற்றி இருந்ததுன்னு வைங்களேன், இந்த பொருட்கள் மேலே தான் நம்மளோட கண்ணாக இருக்கும். இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிரும். சில பெரிய வீடுகளில் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட வேலையாக இருக்காது. அதுக்கு தனியாக ஆட்கள் இருப்பாங்க, அந்த பொருட்களை எல்லாம் அவங்களே பராமரிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம தான் எல்லா பொருட்களையும் துடைக்கணும், எல்லாத்தையும் பராமரிக்கணும் அப்படின்னா அளவோடு வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா நிறைய நேரத்தை அந்த பொருட்களுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்குன்னு நீங்கள் செலவழிக்கிற நேரத்தையும் சேர்த்து பொருளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அடுத்ததான் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சில பேர் வந்து வீட்டில் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது ரொம்ப எல்லா இடமும் வெளியே போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வீட்டை பார்க்குறது, வீட்டுக்கு சமைக்கிறது, வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, குழந்தைங்களை பார்க்குறது, வீடு குடும்பம், அதோ சுற்றிய சொந்தக்காரங்க அவங்கள பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். நிறைய குடும்ப தலைவிகள் ஒரே வருமானம் தான் இருக்கும், ஆனாலுமே வீட்டை ரொம்ப சிக்கனமாக நடத்தி அந்த வீட்டை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. வெளியே போகலை அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேருந்து நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்தே நிறைய வேலைகளை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அப்படி இருக்காது. வீட்டில் இருக்கிறத விட வெளியே போகிறது, நிறைய மனிதர்கள்கிட்ட பேசுகிறது, நிறைய பேரை வந்து பார்க்குறது, நிறைய பேர்கிட்ட பழகிறது, நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசி அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் பிடிக்கும். வீட்டில் இருக்கிறத விட வெளியே நிறைய நேரத்தை செலவு பண்ணுறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா வெளியே ஒரு வேலையை தேடி அந்த வேலை மூலமாக நம்ம சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறது, அது மூலமாக நமக்கு கிடைக்கிற பணத்தை வந்து சேமிக்கிறது, அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வீட்டில் இருக்கிறோமோ இல்லை வெளியே போய் வேலை பார்க்குறோமோ அது விஷயம் கிடையாது. நமக்கு எது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அது மூலமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன வரும், நம்மளால் என்ன முடியும், நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளோட லைஃப்பை கொண்டு போயிடலாம். இது கூடவே நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருந்தாலும் நம்ம அதில் மாதந்தோறும் கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிக்கிறது, இது நம்மளோட நெடுங்கால வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த பழக்கம் நம்ம வருஷந்தோறும் பண்ணும்போது அது ஒரு பெரிய தொகையாக நமக்கு வந்து நிற்கும். அந்த பழக்கம் நம்மளை காப்பாற்ற நம்ம கையில் நம்மளை நம்பி சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அந்த பழக்கத்தை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க, எவ்வளோ வருமானம் வந்தாலும். இதெல்லாம் அடிப்படையாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.